Welcome to Rose Crazy Edits. This video sponsored by Jenny Reviews Online is one of the review portal site. 30 லட்சம் கற்களுக்கு மேல அடுக்கப்பட்ட அவ்வளவு உயர்ந்து நிக்கிற பிரம்மாண்டமான பிரமிட்டுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? 5 ஸ்டார் ஹோட்டல் போல உள்ள ரூம்ஸ் ஏதாவது கட்டி வச்சிருக்காங்களா? இதுக்கப்புறம் இவ்வளவு பிரம்மாண்டமான பிரமிட்ஸை எதுக்கு எகிப்தியர்கள் கட்டல? அதுக்கு பின்னால இருக்க ரகசியத்தை பார்ப்போம். இந்த பிரமிடுகள் எவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருந்தாலும் இது இது கிட்டத்தட்ட கல்லறைகள் போலதான். தூண்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கோயில்கள் கிடையாது, கல்லறைகள். அப்போதைக்கு எகிப்து ஆண்ட மன்னர்கள் அவங்களுக்கான இந்த பிரமிடுகளை கட்டி கடைசியா அவங்க செத்தது பிறகு பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து புதைப்பாங்க. புதைக்கையில அடைக்கப்படுவாங்க. காத்து கூட போக முடியாத ஒரு அறைக்குள்ள அவங்க முழுமையாகவே அடைக்கப்படுவாங்க. உள்ள போக முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த குகைகள் கட்டப்படும். அவங்களுடைய மெயின் பிரமிடுகளுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கோயில் இருக்கும். கோயிலுக்குள்ளதான் இங்க இறந்து போன கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் பாத்தீங்கன்னா அவங்கள மம்மிபிகேஷன் ப்ராசஸ்ல உட்படுத்துவாங்க. மம்மிபிகேஷன்னா வேற ஒண்ணும் இல்ல, அவங்க உடல் காலத்துக்கு அழியாம பாதுகாக்கப்படுறது. இது பெரும்பாலும் சுண்ண கற்களால் கட்டப்பட்டுள்ளது. சில உள்ளறைகள் சிவப்பு கிரானைட் கற்களால் ஆனவை. கட்டிடவியல் அதிசயம் எனப்படும் பெரிய கும்பகத்தில் 2.5 டன்னிலிருந்து 15 டன் வரை எடையுள்ள 13 லட்சம் கற்கள் கொண்டு 13 ஏக்கரா நிலப்பரப்பில் கட்டப்பட்டுள்ளது. இதன் அடி சதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் ஏறத்தாழ 230 மீட்டர் நீளமுடையதாக உள்ளது. இதன் உயரம் கட்டப்பட்ட போது 146.5 மீட்டராக இருந்தது. ஆனால் உச்சியில் இருந்த வெண்ணிற தூர சுண்ணக்கற்கள் திருடப்பட்டு கெய்ரோவில் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்பட்டதால் இன்று இதன் உயரம் 137 மீட்டராக உள்ளது. இருப்பினும் இதுவே மிக உயரமான கூம்பகமாக விளங்குகிறது. இப்பதான் புதுசா கண்டென்ட் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் கண்டினியூ பண்ண நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.